மக்களே, உதயநிதியின் கதை முடிந்தது. முதல்வர் விஜய் அவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டம் முழுமையாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சட்டையை பார்த்துட்டு ஊபிசி மட்டும் நினைச்சிடாதீங்க. நிச்சயமா நான் கொத்தடிமை கிடையாது. குறிப்பாக உதயநிதி அவர்களை தாவேக அரசு கடந்த 2 நாட்களாக இந்தியா முழுவதும் ப்ரொமோட் செய்துவிட்டது, அவர்களை பப்ளிசிட்டி செய்துவிட்டது. கிட்டத்தட்ட சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு திமுக ஒரு மந்தமான ஒரு சூழலிலும் திமுகவின் தொண்டர்கள் தலைமையின் மீது அதிருப்தியிலும் இருந்தது. ஆனால் திடீரென்று மு.க.ஸ்டாலின் அவர்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு உதயநிதி அவர்கள் பிரபலமாகிவிட்டார். கைது நடவடிக்கை செய்யப்பட்டது. வீதியில் இறங்கி திமுகவின் தொண்டர்கள் போராட்டத்தை ஏற்படுத்தி தாவேகாவின் அரசை கண்டிக்கக்கூடிய வகையிலும் திமுகவின் தொண்டர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தாவேக அரசு செய்துவிட்டது. உதயநிதியின் கைது நடவடிக்கை எங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது என்று திமுக நினைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி கிடையாது. அரசியல் களம் ஏற்கனவே நாம் கூறியபடி திமுக வர்சஸ் தாவேக இவர்களுக்கு இடையேதான் போட்டியே. அதில் உதயநிதி அவர்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்ற காரணமும் நாம் அனைவரும் அறிவோம். பெண்கள் பற்றியான மிகவும் கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி உதயநிதி அவர்கள் விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசாமல் தனிப்பட்ட தனது கருத்துக்களை விரோதத்தை முதல்வர் விஜய் அவர்களுக்கு எதிராக உதயநிதி அவர்கள் பதிவு செய்தார். அதுவும் எதிர்க்கட்சி தலைவருக்கான மாண்பை மீறி அவர் பேசிவிட்டார். இங்கு பெரும்பான்மையான பெண்கள் உதயநிதி அவர்களை முழுவதுமாக வெறுத்துவிட்டார்கள். உதயநிதியின் புகைப்படங்கள் பேனர்களில் செருப்பால் அடித்த காட்சிகளும் இணையதளங்களில் வைரலாகத்தான் போனது. இதனால் உதயநிதி அவர்களை ப்ரொமோட் செய்து நாங்கள் பெண்களது ஆதரவுகள் முழுவதும் தாவேகாவிற்கு வரக்கூடிய ஒரு சூழலையும் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் தாவேக அரசு வெற்றியடையக்கூடிய ஒரு சூழலையும் தற்பொழுது தாவேகாவின் ஒட்டுமொத்தமான அனைத்து ஏற்பாடுகளும் இது தாவேகாவிற்கு சாதகமானதுதான் தவிர திமுகவிற்கு சாதகமானது கிடையாது. இதிலும் உதயநிதி அவர்களது கதை ஒட்டுமொத்தமாக முடிந்து விட்டது என்று கூறுவதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, உதயநிதி அவர்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் கூட்டணிகள் திமுகவின் பக்கம் இல்லை. சட்டமன்றத்திலும் உதயநிதி அவர்கள் தன்னுடைய பேச்சுக்கள் முழுவதுமாக ஒரு ஆளுமையாக இல்லை. சட்டசபையில் இதற்கு முன்னால் கலைஞரும் ஆளும் கட்சியாகவும் இருந்திருக்கிறார், எதிர்கட்சியாகவும் இருந்திருக்கிறார். ஆளும் கட்சியை விட எதிர்கட்சியாக இருந்த போது மக்களின் குறைகளைத்தான் இங்கு நன்றாக கவனிக்க வேண்டும். கோபாலபுர பெருமைகளையோ அல்லது மு.க.ஸ்டாலின் மற்றும் கோபாலபுரத்தின் பெருமைகளையோ கலைஞர் என்றைக்கும் பேசியது கிடையாது. மக்களின் பிரச்சனைகளைத்தான் அங்கு முன்வைப்பார். ஆனால் உதயநிதி அவர்கள் ஏதோ ஒரு டேப்லெட்டில் அதை வாசித்து அதை பேசுகிறார். பதிலுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் தினந்தோறும் பேப்பரை படியுங்கள், நீங்கள் சொன்ன அந்த திட்டத்தை நாங்கள் ஏற்கனவே விவசாயிகளுக்கு செய்துவிட்டோம் என்று நேருக்கு நேராக பதிலடிகளையும் முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்து விட்டார். இந்த இடத்தில் உதயநிதிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம். இரண்டாவது, 900 கோடி நன்கொடை எதற்காக லாட்டரி நிறுவனத்திடம் இருந்து பெற்றீர்கள் என்ற கேள்வியே ஆதவ அர்ஜுனா அவர்கள் தைரியம் இருந்தால், இங்கு நன்றாக கவனிக்கணும், தைரியம் இருந்தால் சொல்லுங்கள் என்று உதயநிதி அவர்களிடம் கேட்டபோது அதற்கு சரியான பதிலை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் உதயநிதி அவர்களோ உங்களது மாமனார் தான் கொடுத்தால் நீங்கள் உங்கள் மாமனாரிடம் கேளுங்கள் என்று பதிலளித்ததற்கு மீண்டும் ஆதவ அர்ஜுனா அமைச்சர் அவர்கள் உங்க அப்பாவிடம் கேளுங்கள், அவரை காணும் என்று மீண்டும் ஒரு சம்பவத்தை சட்டசபையில் ஏற்படுத்தி உதயநிதியின் அரசியல் வாழ்க்கைக்கு ஒட்டுமொத்தமாக முடிவிற்கு கொண்டு வந்து விட்டால்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. உண்மையாகவே உதயநிதி அவர்கள் மக்களின் நாயகனாகவோ அல்லது திமுகவின் அடுத்த கட்ட அரசியலின் வாரிசாகவோ அவரை மையப்படுத்த வேண்டும் என்றுதான் மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் அவருக்கு ஊக்கம் அளிக்கிறார்கள்.
ஆனால் சரக்கு இருந்தால்தானே வெளியே வரும் என்பதற்கேற்ப அவருக்கு என்னதான் பாதுகாப்புகளையோ சொல்லிக் கொடுத்தோ சட்டசபையில் அமர வைக்கும் போது அவருக்கு அமைச்சர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முழுமையாக பதிலளிக்க முடியவில்லை. இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். சட்டப்பேரவை என்பதை சாதாரணமாக நாம் எடுத்துவிடக் கூடாது. அவை குறிப்பில், அதாவது நீங்கள் புதியவர்களாகத்தான் இருப்பீர்கள். ஏனென்றால் இளம் தலைமுறையினர்கள் இப்போதான் சட்டசபை நேரலையை சுமார் 1 கோடி பேர் நேரலையாக பார்க்கிறார்கள். அதுவும் இளம் தலைமுறைகள் தான். அதில் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட வேண்டும், அவை குறிப்பில் சேர்க்க வேண்டும் என்று எதிர்கட்சியும் சரி ஆளும் கட்சியும் சரி இந்த வார்த்தையை சபாநாயகரிடம் கூறியிருப்பார்கள். அவை குறிப்பு என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, சட்டசபையில் ஆளும் கட்சிகள் எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆளும் கட்சிகள் கொடுக்கின்ற பதிவு செய்யப்படும். அது எப்ப வேண்டுமானாலும் இணையதளத்தில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த கேள்வியும் பதிலும் சரியாக இருக்க வேண்டும். ஆளும் கட்சியை தாக்கக்கூடிய வகையிலும் மக்களுக்கான பிரச்சனைகளை குறிக்கக்கூடிய வகையிலும் அந்த அவை குறிப்பில் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஆனால் உதயநிதி பேசியது அனைத்தில் 40% அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? மு.க. ஸ்டாலினை உயர்த்தி பேசியுள்ளார். அதாவது பட்ஜெட் தாக்கல் பற்றி விவாதத்தில் அதை பற்றி பேசாமல் அந்த கான்செப்டில் இருந்து வெளியே இருந்து பேசியுள்ளார். இதில் 900 கோடி பற்றி இரு தரப்பினர்களுக்கிடையே வாதங்களானதும் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எதற்காக நன்கொடை வாங்க வேண்டும்? ஒருவரிடம் இருந்து நாம் நன்கொடை வாங்குகிறோம் என்றால் அந்த நபருக்கு நாம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். அவர் சும்மா ஒன்றும் கொடுக்க மாட்டார். 900 கோடி அவருக்கு அதன் மூலம் பல ஆயிரம் கோடி அவருக்கு லாபம் அடையும். ஏன்? இந்த திமுகவின் ஆட்சி காலத்தில் ஒரு நிறுவனம் 900 கோடி நன்கொடை கொடுக்கிறது என்றால் அந்த நிறுவனத்திற்கு பல ஆயிரம் கோடி லாபம் திமுகவால் கிடைக்க போகிறது என்பதுதானே அர்த்தம். அதுதானே நிதர்சனம். நீங்க பார்க்கக்கூடிய, நீங்களே கூறுங்கள், உங்களுக்கு ஒருவர் உதவி செய்கிறார் என்றால், ஒரு பணம் கொடுக்கிறார் என்றால் அது இலவசமாக இருக்கிறதா, அதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்று யோசிப்பீர்களா? இதைத்தான் 900 கோடியில் நேற்று சட்டசபையில் 900 கோடி விவாதம். இன்று மார்டின், அதாவது லாட்ரி மார்டின் அவர்களது நிறுவனத்தில் அமலாக்கத்துறையினர் ரைடு. சற்று யோசித்து பாருங்கள். அரசியலை நாம் தேர்தல் நேரத்தில் தான் பார்க்கிறோம். ஆனால் ஒவ்வொரு அமைச்சர்கள், அதில் தனி செயலாளர்கள், அதிலும் குறிப்பாக வாரிய தலைவர்கள், இவ்வளவு டிபார்ட்மெண்ட்டுகள் இருக்கிறது. இதில் எல்லாம் 5% 3% என்று திமுகவின் ஆட்சியில் கமிஷன் பெற்றதை நேரடியாக திமுகவின் முன்னாள் அமைச்சர் ரகுபதியே 5% கமிஷன் வாங்குகிறது உங்களது ஆட்சி என்று கூறியிருப்பார். அதற்கு நமது நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்கள், நீங்கள் கடந்த கால அரசியலை பேசுகிறீர்கள், நீங்கள் வாங்கியிருப்பது உங்களது ஆட்சியில் தான், இந்த ஆட்சியில் ஆதாரம் இருந்தால் கொண்டு வாருங்கள் என்று நேரடியாகவே பதிலளித்திருப்பார். இது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாகவே மாறியிருக்கிறது. இதனால் தான் உதயநிதி அவர்களது அரசியல் எதிர்காலம் கதை முடிந்து விட்டது. முதல்வர் விஜய் அவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டம் மு.க. ஸ்டாலினை கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைய வைத்ததும், சட்டசபையில் உள்ளே வர முடியாமல் மாற்றியதும், 2வது வாய்ப்பு இடைத்தேர்தல், 1 அல்ல 2 அல்ல 7 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் மு.க. ஸ்டாலினை போட்டியிட வைப்பதற்கு தயக்கம் காட்டுகிறது திமுக என்றால், மக்களுக்கு அப்படி என்னதான் நல்லது செஞ்சாங்க? நீங்க தைரியமா போட்டிட்டு இருக்க வேண்டாமா? உண்மையாகவே ஒரு இடைத்தேர்தலில் ஒரு முறை ஒரு தலைவர் தோல்வி அடைந்து விட்டால் தன்னை நிரூபிப்பதற்காக ஒரு இடைத்தேர்தலில் சந்தித்திருக்க வேண்டும். ஆனால் 1 அல்ல 2 அல்ல 7 தொகுதிகள் அவர்கள் முன்னாலே இருக்கிறது. அந்த 7 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கு திமுக அச்சப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் ஒரு நன்மை கூட திமுக செய்யாததுதான் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மக்கள் வெறுத்து விட்டார்கள். உங்களது ஆட்சி போதும் என்று கூறிவிட்டார்கள். அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். புரிகிறதா நண்பர்களே? தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தற்பொழுது வரை 145 நாட்கள். 100க்கு எத்தனை மதிப்பெண்கள் வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு